ஹாய் மக்களே. இந்திய மக்களுக்கு இந்திய மக்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி, ஒரு சரியான ஒரு ஒரு ஆக்சுவலாக ஓட்டு போடுறோம், ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க வந்து பிஎம் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. சமீபத்தில் கடைசி வாரத்துக்கு ஒரு சின்ன குழந்தை வந்து தட்டி கேட்டிருக்கு. அதை வந்து அடித்து கொண்டு இருக்காங்க, அப்படியே சுட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி இன்னும் பல விவகாரம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த விவகாரத்தில் என்னென்னா, ஒருத்தர் வந்து கட்சி நடத்துகிறாரு, பிஎம் ஆகுறாரு. இந்த மாதிரி பல பேர் நினைக்கிறாங்க, ஓகே என்னதான் பிஎம் ஆனாலோ ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் உயிருள்ளவரை இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அந்த அதிகாரத்திற்கும் ஒரு கொஞ்ச நாள் உயிர் வாழ்கிறதுக்கும் எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு தெரியுறாங்க மனிதர்கள். ஸோ 1000 கோடி இல்லை, லட்சம் கோடி வச்சுருக்க நீங்கள் வந்து பிஎம் ஆயிடுறீங்க. ஸோ அந்த பிஎம்மாக இருந்து உயிர் வாழ்கிற வரைக்கும் சில காலம் சில கட்டளைகள் நம்ம எல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்கும். அது வந்து சில காலம் நடக்கும், அவ்வளவுதான். ஸோ அதுக்காக ஏன் இவ்வளோ பாடுபடுறாங்க, ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல மக்கள். இது வந்து ஒருத்தர் சிலரை சொல்லலை, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ இதுவே என்னால் 100 ஆண்டு வாழ முடியும், 1000 ஆண்டு வாழ முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் அப்படின்னா இன்னும் பயங்கரமாக ஆடுவாங்க மக்கள். பட்டு சில ஆண்டுகள் வாழ போகிறோம், அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம். திருட்டுலேருந்து கற்பழிப்புலேருந்து பல விதமான குற்றங்கள் செஞ்சு பல விதமான மக்கள் வாழ்ந்து தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே சரி, ஏதோ ஒரு சில காலம் வாழ போகிறோம், அது வரைக்கும் நல்லா வாழலாம், எல்லாருக்கும் ஒழுங்காக இருக்கலாம் அப்படின்னு யாருமே நினைக்கிறதில்ல. இன்னும் பல ஆண்டுகள் வாழ்கிற மாதிரி இருந்ததுன்னா மனிதனோட ஆட்டத்தை யாராலுமே தடுக்க முடியாது. ஸோ அதனால தான் கூடிய சீக்கிரம் குறையிற மாதிரி நம்ம ஆயிலை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்துமே இதில் அரசியல், இதில் பலவிதமான விஷயங்கள், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து தடுமாறிக்கிட்டு ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும், இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கணும், இருக்கிற வரைக்கும் அரசியலில் இருக்கணும், இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே நம்ம கைக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எண்ணத்தில் வாழ்கிறதுனால தான் இப்படி இருக்கும். இப்பயும் இந்த அரசியலில் யார் ஜெயிப்பாங்க, என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு திரும்ப மோடி கைக்கே ஆட்சி வரலாம். அது என்னன்னா, யாரோட ஆட்சியாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் இருக்கணும். ஒரே ஆட்சி 20-25 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தா நாட்டில் வந்து எந்த வேற மாறுபாடும் இருக்காது. ஸோ அது வந்து ஆல்ரெடி காங்கிரஸும் தொடர்ந்து 10 ஆண்டுகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிஜேபி வந்தது. ஸோ பிஜேபியும் 10 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து இப்போ ஆட்சி மாறுமா மாறாதான்னு தெரியாது. பட்டு என்ன நடந்தாலும் சரி, நடக்கிறது நடக்கட்டும். எது நடந்தாலும் நல்லதாக நடந்தாலும் சரி, நல்லபடியாக நடந்து நல்லபடியான முடிவுகள் வந்தால் சரி. வணக்கம்.